கடற்படை வீரர்கள் படுற கஷ்டத்தை பற்றி உணர்த்த கதை தான் இது. ரொம்ப நல்லா இருக்கும், கேளுங்க. இந்திய கடற்படை கப்பல் அருணோதயம் இந்திய பெருங்கடலில் குளிர்ந்த காற்றினையும் கொந்தளிக்கும் அலைகளையும் முகாமிட்டு தேசிய காவல் கடமையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்தது. அதிலிருந்த வீரர்கள் தங்கள் வீட்டின் நினைவுகளையும் உறவுகளின் பாசத்தையும் இதயத்தின் ஆழத்தில் புதைத்து தங்கள் கடமைகளை முதன்மையாக நினைத்து பணிபுரிந்து கொண்டிருந்தனர். நம் குடும்பம் நமக்காக காத்திருக்கிறது, நாம் நாட்டிற்காக காத்திருக்கின்றோம் என்று உறுதியாய் இருந்தனர். அந்த நாளில், அதாவது பொங்கல் பண்டிகை வருவதை நினைத்து எங்கள் வீடுகளில் கொளுத்திய நெய் தீபத்தை காண முடியாதே என்று சோகமடைந்தனர். அம்மாவின் சாப்பாடு, அப்பாவின் ஆசிர்வாதம், தம்பி தங்கைகளின் சிரிப்பு எதுவுமே அவர்களுக்கு இல்லையே அங்கு. கமாண்டர் திலக் தனது வீர மனப்பான்மையுடன் கூடுதலாக அன்பும் கவலையும் கொண்ட ஒரு நல்ல தலைவர். எங்கள் வீரர்களுக்கு குடும்ப நினைவுகள் மறக்க செய்ய வேண்டும் என்று எண்ணி பொங்கல் கொண்டாட்டம் செய்யலாம் என்று திட்டமிட்டார். அவர் தன் மனைவியை தொடர்பு கொண்டு, வீட்டில் எப்படி பொங்கல் செய்கிறாய், அதன் விவரத்தை சொல்லு என்றார். அவள் கண்களில் கண்ணீர் துளிகள் மிதந்தபடி, உன் அன்புக்கும் தியாகத்திற்கும் நான் துணை என்று கூறி அவள் ஒவ்வொரு அடியையுமே விரிவாக கூறினாள். அந்த அறிவுறுத்தலின்படி அருணோதயம் கப்பலின் சமையலறையில் வெள்ளையரிசி, வெல்லம், நெய், ஏலக்காய் ஆகியவற்றை வரிசையாக எடுத்து வைத்து அரிசி கொதிக்க வெல்லம் உருகி அவர் கலந்து கொண்ட விதமான அந்த மனம் வீட்டின் வாசனையை அவர்களின் இதயத்தில் நெகிழச் செய்தது. அங்கு இருக்கும் அனைவருக்குமே அந்த நொடியில் ஞாபகப்படுத்தியது அம்மா உணவை பரிமாறும் கைகளை, அப்பா சாப்பிடச் சொல்லும் அழுத்தத்தை, தங்கையின் எளிமையான சிரிப்பு கொண்டாட்டம், தம்பி பசிக்கவில்லை என்று கூறும்போதும் பொங்கலை சாப்பிட சொல்லிய தருணம் எல்லாம் நினைவுக்கு வந்தது. ஒன்றாக அரட்டை அடித்து கொண்டு டிவி ரிமோட்டுக்காக சண்டை போடுவது எல்லாம் மனதில் எண்ணினர். சிப்பாய் குமாரோ வீடியோ காலில் தன் கைபேசியில் அம்மாவின் குரலை கேட்டு, பொங்கல் எல்லோருக்கும் மனதில் இனிப்பை தருணம், எல்லோரும் உடம்பை பத்திரமா பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி குடும்ப நினைவுகளை மனதில் சுமந்து போனை கட் செய்தார். ராமனோ குழந்தை வயிற்றில் உதைக்கிறதா, என்னால் உணர முடியவில்லையே என்று கண்ணீர் வடித்தார். கேப்டன் திலக் செய்து கொடுத்த பொங்கலின் சுவை அவர்களின் நாக்கில் மட்டுமில்லை, அவர்களின் இதயத்திலுமே பரவியது நினைவுகளாக. வீட்டினரை நினைவு கூர்வதுதானே பண்டிகையின் ஆனந்தம் என்று ஒருவருக்கொருவர் உணர்ந்தனர். அந்த நேரத்தில் கப்பலின் ஒலிபெருக்கில் திடீரென்று ஒரு அறிவிப்பு சத்தம் கேட்டது. வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு திடீர் பரிசு காத்திருக்கிறது என்று கமாண்டர் திலக் அறிவித்தார். அவர்கள் ஆச்சரியத்துடன் கப்பலின் கூடரங்கிற்கு சென்று நின்றனர். அங்கே பெரிய திரையில் அவர்களுக்கு காத்திருந்தது மனதில் நின்ற அந்த கனவு. அப்பா, அம்மா, அண்ணி, அன்பே என்று அழைத்து கொண்டே அவர்களின் குடும்பத்தினர் வீடியோ அழைப்பில் காத்திருந்தனர். முழங்காலில் வீழ்ந்து அம்மா அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்கினர். சிலர் கண்ணீர் சிந்தியபடியே அம்மா, அப்பா, மகளே, மகனே என்று திரையை தழுவினர். அந்த காட்சி அன்பின் கடலாக தவழ்ந்தது. அம்மாவின் கண்ணீரோடு கூடிய புன்னகை, தந்தையின் பெருமைமிக்க முகம், மனைவியின் பாசமிகு பார்வை, குழந்தையின் சிரிப்பு அனைத்தையுமே அவர்களை நெகிழ வைத்தது. எங்கள் அன்பும் ஆசையும் உங்கள் தியாகத்திற்காக என்று கூறி, இந்த பொங்கலின் நாங்கள் உங்களை நினைத்து கொண்டாடுகின்றோம் என்ற வார்த்தைகள் கடலின் அலைகளை தாண்டி இதயத்தின் ஆழத்தை குலுக்கியது. அப்பா, நீங்க எப்போ வரப்போறீங்க என்ற குழந்தையின் குறும்பான கேள்வி, மன்னிக்கணும் மகளே, நாட்டின் கடமையை முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவேன் என்ற பதிலில் வீரரின் கண்களில் கண்ணீர் துளிகளாக ஒழுகின. உங்கள் வருகைக்காக காத்திருக்கின்றோம் என்று கூறிய தாய், மனைவி, குழந்தைகளின் வார்த்தைகள் பொங்கல் இனிப்பு அளித்தாலும் அன்பின் இனிமை நினைவுகள் அதிகமான இனிப்பாக இருந்தது. ஜே, இந்திய கடற்படைக்கு ஜே என்று முழக்கமிட்டு கண்ணீர் துடைத்தபடி தங்கள் கடமைகளை தொடர்வதற்காக மீண்டும் திரும்பினர். அவர்கள் சென்றபோதும் திரையிலும் இதயத்திலும் அன்பின் சுவடுகள் மறையவே இல்லை. வீரர்கள் தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்கிறார்கள் என்று நாம் அனைவரும் நினைக்கின்றோம். ஆனால் அவர்கள் தியாகம் செய்கிறது அன்பையும் உறவுகளையும் சேர்த்துதான். அவர்கள் சூரியனை எதிர்கொள்ளும் தைரியம் கொண்டாலும் குடும்பத்தின் கண்ணீரில் உருகும் இதயங்களே. அவர்கள் காட்டிய உணர்ச்சி பெருக்கும் அன்பும் பொங்கல் தினத்தில் உதிர்ந்த கண்ணீர் துளிகளாக மலர்ந்தன. தியாகம் செய்யும் வீரர்களின் இதயத்தில் கொண்டாடப்பட்டது அன்பின் பொங்கல். இந்த கதை உங்கள் இதயத்தை நெகிழ வைத்ததா? அவங்க எப்படியா வாழ்கிறாங்கன்றத இந்த கதை மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா?